Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space Asia. In this class, I am going to teach you interesting topic in English. அது என்ன தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Let's get started. In this class, I am going to teach you could be. நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல பேசும்போது நிறைய மூவிஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. It could be, that could be, he could be. குட்பிங்கிற அந்த ஒரு வார்த்தையை அதிகமா வந்து நம்ம பயன்படுத்தி இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கறத உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி கொடுக்க போறேன். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நல்லா லிசன் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், இந்த ஃப்ரேஸை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன், பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி அப்படின்னா சாத்தியம், அதுவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சாத்தியம் சொல்லுவோம் பாத்தீங்களா? ஸோ அந்த இடங்களை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கதவுக்கு பக்கத்துல இருக்கிறவன் ராமுவா இருக்கலாம். ஒரு இருட்டுல கதவுக்கு பக்கத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? நீங்க சொல்றீங்க அந்த கதவுக்கு பக்கத்துல இருக்கிற ஆளு ராமுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு, சாத்தியம் இருக்கிறது. ஸோ அந்த இடங்களை நீங்க வந்து குட் பி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்னு பாருங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான், இதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இப்போ நான் அடுத்து சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, that could be Ramu at the door. That could be Ramu at the door, but you are not sure about it. You are not sure 100%. Okay, so 100% உங்களுக்கு உறுதியா தெரியாது, இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. That could be Ramu at the door. Next வந்து suggestion. Suggestion என்னது? பரிந்துரை சொல்றது. நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கலாம், நீ நல்லா இன்னும் படிக்கலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து பரிந்துரை சஜஷன் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த இடங்களே நம்ம வந்து குட் பி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்னும் பணிவாக பேசலாம், நீங்க இன்னும் கொஞ்சம் பொலைட்டா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சஜஷன் கொடுக்குறீங்க. ஓகேவா? அது எப்படி சொல்லலாம்? யூ குட் பி மோர் பொலைட். யூ குட் பி அப்படின்னா நீங்கள் இருக்கலாம், எப்படி? மோர் பொலைட், கொஞ்சம் பணிவா நீங்க வந்து பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து hypothetical situation. So this point is very important point. So hypothetical situation அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னா வந்து நம்மளோட கற்பனையில சொல்றது, எதுவுமே உண்மையா இருக்காது, அன்ரியல் சிச்சுவேஷன். ஓகே, ஸோ உண்மை இல்லாத ஒரு இடம் கற்பனையா சொல்றதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ லீவ் நவ், நீங்க இப்போ கிளம்புனா, யூ குட் பி தேர் பை 6 PM. நீங்க இப்ப கிளம்புனீங்கன்னா நீங்க அங்க 6 மணிக்குள்ள இருக்கலாம். பட் கன்ஃபார்மா 6 மணிக்குள்ள அவங்க இருப்பாங்களான்னா தெரியாது. ஏன்னா ரோட்ல டிராபிக் எவ்வளவோ இருக்கும், எல்லாத்தையும் கடந்துதான் போகணும், என்னாலும் நடக்கலாம் இல்லையா? ஸோ அதனால வந்து எக்ஸாக்டா அவங்க 6 மணிக்குள்ள இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் நம்ம கற்பனையில சொல்றோம், நீங்க இப்ப கிளம்புனீங்கன்னா அங்க 6 மணிக்குள்ள இருக்கலாம். நம்மளோட கற்பனையில சொல்றது, தட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ லீவ் நவ், யூ குட் பி தேர் பை 6 PM. நெக்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அன்சர்டனிட்டி ஆர் கெஸ். கெஸ்னா யூகம். ஓகேவா? நம்மளோட யூகத்துல சொல்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், தட் நாய்ஸ் குட் பி த விண்ட். சரசரன்னு எங்கேயோ இருந்து காத்தடிக்கிறது, ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, அந்த சத்தம் வந்து காத்தா இருக்கலாம். விண்டுனா என்னது? காற்று, காத்தோட சத்தமா இருக்கலாம். தட் நாய்ஸ் குட் பி த விண்ட். ஹீ குட் பி ஸ்லீப்பிங் நவ். அவன் இப்போ தூங்கிட்டு இருக்கலாம், பட் அவன் கன்ஃபார்மா தூங்கிட்டு இருப்பானான்னு தெரியாது, அவன் தூங்கிட்டு இருக்கலாம், நம்மளோட கெஸ்ட்ல சொல்றது. அப்போ இந்த குட்பிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாருங்க. பாசிபிலிட்டி, சஜஷன் அண்ட் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், அன்சர்டனிட்டி ஆர் கெஸ், இந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். நவ் ஐ அம் கோயிங் டு கிவ் யூ த ஸ்ட்ரக்சர் ஃபார் குட் பி வித் எக்ஸாம்பிள்ஸ். லெட்ஸ் see. could be, right? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட்னா எதுனால இருக்கலாம்? ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். ஓகே, செந்தில் என்னோட பேரு, அதுக்கப்புறம் மை ஃப்ரெண்ட்ஸ், மை பேரண்ட்ஸ், இந்த மாதிரி எதுனால இருக்கலாம். ஓகே, ஸோ சிங்குலர், ப்ளூரல் அந்த மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குட் பி அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும், குட் பி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த குட் பிக்கு அடுத்து வரக்கூடியது என்னெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கறத கவனிங்க. It could be noun. இப்போ கூட நான் என்ன சொன்னேன்? It could be noun அப்படின்னு சொன்னா, it could be nounனா அது நவுனாக இருக்கலாம். நவுனா பெயர் சொல். Adjective. Adjectiveனா என்னது? அதாவது ஒரு சப்ஜெக்டை பத்தி சொல்றதுதான் adjective. For example, I am tired. I am tired. நான் டயர்டா இருக்கேன்.
இங்க சப்ஜெக்ட் யாரு? ஐ தான். அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்கு? டயர்டா இருக்கு இல்லையா? அப்ப டயர்ட் அப்படிங்கிற வார்த்தை இட் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் தி சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு பேரு அட்ஜெக்டிவ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து verb பிளஸ் ஐஎன்ஜி. வேர்ப்னா என்னது? நம்ம செய்யக்கூடிய செயல்கள். பிளே விளையாடுறது, அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் verb வரலாம். பிளேயிங், குக்கிங், ஈட்டிங், ஷவுட்டிங், சிங்கிங். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் verb வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ் அப்படின்னா ப்ரிப்போசிஷனோட சேர்த்து ஏதாவது ஒரு வார்த்தை, ப்ரிப்போசிஷன் பிளஸ் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து வரலாம். ஸோ அது நவுனா இருக்கலாம். அது பேர் வந்து ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இவ்வளவுதானா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ரைட்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், he could be the new manager. ஸோ he அப்படிங்கிறது இங்க யாரு? சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் இந்த could beங்கிற வார்த்தை வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு பாருங்க, the new manager. மேனேஜர் அப்படிங்கிறது ஒரு ஆளை குறிக்குது, ஒரு பர்சனை குறிக்குது. அப்ப இது என்னது? the manager அப்படிங்கிறது noun. okay, so he could be the manager, she could be the teacher, அவங்க டீச்சரா இருக்கலாம். they could be doctors, அவர்கள் மருத்துவராக இருக்கலாம். பட் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க 100% அவங்க தானா அப்படின்னு நமக்கு தெரியாது. he could be the new manager அப்படின்னா அவர் புதுசா வந்திருக்கிற மேனேஜரா இருக்கலாம். பட் கன்ஃபார்மா தெரியாது. அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ரைட்? நெக்ஸ்ட், you could be tired. you அப்படிங்கிற இந்த இடத்துல சப்ஜெக்ட், could beங்கிற வார்த்தை வந்திருக்கு. தென் டயர்ட். டயர்டுங்கிற வார்த்தை யாரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது? இந்த சப்ஜெக்டை பத்தி சொல்லுது. நீங்க டயர்டா இருக்கீங்க அப்படின்னு சப்ஜெக்டை பத்தி சொல்லுது இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அட்ஜெக்டிவ். வந்துருச்சா? ஸோ அட்ஜெக்டிவ் வரலாம். you could be tired, I could be happy, நான் சந்தோஷமா இருக்கலாம். she could be beautiful, அவள் அழகாக இருக்கலாம். பட் கன்ஃபார்மா தெரியாது. ரைட்? அண்ட் தென் they could be sad, அவர்கள் சோகமாக இருக்கலாம். பட் சோகமா இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. got it? right. next example, they could be watching a movie. right? so they அப்படிங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட், தென் could be வந்திருக்கு. so watching, watch அப்படிங்கிறது பார்க்கிறது. ரைட்? ஸோ இது வந்து verb, அந்த verb-ஓட ing சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து verb plus ing form of, that is verb, I mean gerund form of verb here. so they could be watching, அவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் a movie, அவங்க படம் பார்த்துட்டு இருக்கலாம். பட் கன்ஃபார்மா அதை பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னா தெரியாது. ஓகே. the last one, she could be at the office. she could be at the office னா அவள் ஆபீஸில் இருக்கலாம். ஆனா அவங்க ஆபீஸ்ல தான் இருப்பாங்களான்னு தெரியாது. 100% தெரியாது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரைட்? மேபி இது ஹைப்போதெட்டிக்கலாவும் இருக்கலாம். கற்பனையில சொல்றது. யூகம், யூகமாவும் இருக்கலாம். ஓகே. she could be at the office, பட் 100% உண்மையான்னு தெரியாது நமக்கு. ரைட்? ஸோ இங்க பாருங்க, அட் அப்படிங்கிறது ப்ரிபோசிஷன், அதோட சேர்த்து ஒரு வார்த்தை வந்திருக்கு. ஐ மீன் could be noun. ரைட்? ஸோ at office, at the office, she could be at the office. and then they could be at school. right? and then Ramu could be at the supermarket, அவன் வந்து சூப்பர் மார்க்கெட்ல இருக்கலாம். எல்லாமே நம்மளோட கெஸ் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த could be அப்புறமா வர்றது நவுனா இருக்கலாம், ஆர் அட்ஜெக்டிவா இருக்கலாம், அல்லது verb plus ing-ஆ இருக்கலாம், அல்லது ஒரு preposition phrase, preposition அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை, இந்த மாதிரி வரலாம். இவ்வளவுதாங்க could be. எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா கஷ்டமா இருக்கா? Is it easy to understand? That's it. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு சில சென்டென்சஸ் கொடுக்க போறேன். நீங்க தான் இப்போ ஆன்சர் பண்ண போறீங்க. Are you ready? The first sentence, அவள் மருத்துவராக இருக்கலாம். அவள் மருத்துவராக இருக்கலாம். இந்த இடத்துல மருத்துவருங்கிறது என்னது? நவுன். ஓகே. அது ஒரு பெயர் சொல், அது ஒரு பர்சனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ரைட்? எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க, அமைதியா இருக்கக்கூடாது. ஆன்சர் சொல்லிட்டே வாங்க கமெண்ட்ல. ஸோ அவள் அப்படிங்கிறதா இங்க சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல she. தென் இருக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ பாசிபிலிட்டி. ஸோ she could be, மருத்துவருக்கு என்ன இங்கிலீஷ்ல? டாக்டர். a doctor. so she could be a doctor, she could be a doctor. so you have to read it together. so if it is a singular noun, you have to use an article before a singular noun. she could be a doctor. அது ஆபத்தானதாக இருக்கலாம். அது ஆபத்தானதா இருக்கலாம். சோ ஆபத்துங்கிறது எதை குறிக்குது? இந்த அதுங்கிற சப்ஜெக்ட குறிக்குது. அது ஆபத்தானதாக இருக்கலாம். சோ ஒரு சப்ஜெக்ட பத்தி சொல்ற வார்த்தை. அப்ப இது என்னது? அட்ஜெக்டிவ்.
Okay, so அதுங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? that ன்னு சொல்லலாம் ஓகே தான், இல்ல it ன்னு சொல்லலாம் ஓகே தான். So it is a common word. நீங்க இது அதுங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். that is an exact word. Okay, that யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. So it could be, ஆபத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல? dangerous. It could be dangerous or that could be dangerous. Both are correct. அவர்கள் விளையாடி கொண்டிருக்கலாம். அவங்க கன்ஃபார்மா விளையாடிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அவங்க விளையாடிட்டு இருக்கலாம். ஓகே, நம்மளோட கெஸ், யூகம். அது எப்படி சொல்லுவீங்க? அவர்கள் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். ஸோ விளையாடுறதுங்கிறது verb. ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்ணணும்? ing ஃபார்ம் ஆஃப் verb தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அவர்கள் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? they could be. விளையாடுறது வந்து இங்க verb, அதுக்கு இங்கிலீஷ்ல play. playன்னு அப்படியே போட்டக்கூடாது. ஸோ could be, குட்டுக்கு அப்புறமா வர்றது வெறும் பிளே வரலாம், பட் குட் பீக்கு அப்புறமா வர்றது கண்டிப்பா ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் verb தான் வரணும். ஸோ ஜெரண்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஜெரண்ட் ஃபார்ம் இஸ் நத்திங் பட் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் verb. தி லாஸ்ட் ஒன், சாவிகள் மேஜை மேல் இருக்கலாம். சாவியை தேடிட்டு இருக்காங்க வீட்டுல, அந்த சாவிகள் மேஜை மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? சாவிகள், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? த கீஸ், அதான் இங்க சப்ஜெக்ட். குட் பி. மேஜை மேல், மேஜை மேல் என்ன ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுவீங்க? ஆன் ப்ரிபோசிஷன் வந்துருச்சா இங்க? மேஜை அப்படிங்கிறது ஒரு நவுன். the table. The keys could be on the table. Okay, that's it. Read பண்ணி பாருங்க. She could be a doctor. It could be dangerous. They could be playing. The keys could be on the table. So இது எல்லாமே வந்து guess, possibilities, uncertainty and hypothetical. Okay, so இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இது எல்லாமே இருக்கு இல்லையா? இவ்வளவுதான் could be. ஈஸியா இருக்கா? ரைட். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். So இதான் உங்களுக்கு டெஸ்ட். I have written 4 sentences. So 20 seconds time ஒவ்வொரு சென்டென்ஸா ரீட் பண்ணுங்க. ஸோ அதை வந்து ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணும் நவுன் எங்க இருக்கு, அட்ஜெக்டிவ் எங்க இருக்கு, verb plus நவுன் எங்க இருக்கு, preposition phrase எங்க இருக்குன்னு சொல்லிட்டு you have to identify, right? And then you have to answer for these questions. இது அப்படியே வந்து இங்கிலீஷ்ல மாத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 20 seconds time. Your time starts now. சூப்பருங்க, செம்மையா ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். குட். யாரும் அமைதியா இருக்க கூடாது, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. டைம்ஸ் அப். ஓகே, குட் ஜாப், எல்லாம் சூப்பரா பண்ணீங்க. ஸோ லெட் மீ டெல் யூ த ஆன்சர். ஓகே, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவன் ராமுவாக இருக்கலாம். யாரோ அங்க நிக்கிறாங்க, அவன் ராமுவா இருக்கலாம். சரியா தெரியல, ரைட்? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ராமுங்கிறது ஒரு நவுன் இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கீங்க. அவன் ராமுவாக இருக்கலாம். ஸோ அவன் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட். ஸோ he could be ராமு. ஸோ எப்பவுமே நேம் வந்து எங்க வந்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல தான் இருக்கணும். he could be ராமு, அவன் ராமுவாக இருக்கலாம். இந்த ராமுக்கு முன்னாடி ஏ போடுறது, த போடுறதுலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? பேருக்கு முன்னாடி எதுவும் வராது. அது எளிமையாக இருக்கலாம். அது எளிமையாக இருக்கலாம். இது எப்படி சொல்லுவீங்க? அதுனா இட் could be. எளிமையாக அப்படிங்கிறது இதை பத்தி சொல்லுது, சப்ஜெக்டை பத்தி சொல்லுது. அது எளிமையாக இருக்கலாம், ரைட்? ஸோ ஈஸி அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அவர்கள் பள்ளியில் இருக்கலாம், அவங்க ஸ்கூல்ல இருக்கலாம். அவர்கள் they could be. பள்ளியில், பள்ளியில், கல்லூரியில், சூப்பர் மார்க்கெட்டில், கடையில், இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன போடணும்? at. ஓகே, at is a preposition. And then school. அவங்க ஸ்கூல்ல இருக்கலாம். they could be at school. அவங்க காலேஜ்ல இருக்கலாம். they could be at college. அவங்க யூனிவர்சிட்டியில இருக்கலாம். they could be at university. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஜான் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். ஜான் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். வாய்ப்பு தான் இருக்கு, ரைட்? ஸோ ஜான் அப்படிங்கிறது இங்க நேம், இதான் சப்ஜெக்ட் ஜான். இங்க வந்து verb plus ing யூஸ் பண்ணணும். ஸோ ஜான் could be eating. ஜான் சாப்பிட்டு கொண்டு. That's it.
He could be Ramu, it could be easy, they could be at school, John could be eating. சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. உங்களோட மார்க்ஸை மறக்காம வந்து காமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேவா? ரைட், ஃபீட்பேக்கே நான் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரீட் பண்ணி பார்ப்பேன். I'll reply for your comments. ரைட்? ஸோ கடைசியா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்: அவர் ஆசிரியராக இருக்கலாம், அவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம், அவள் படித்துக் கொண்டிருக்கலாம், அவன் கல்லூரியில் இருக்கலாம். ஓகே, ஸோ லைனா கொடுத்துருக்கோம். நவுன், அட்ஜெக்டிவ், verb plus ing and preposition phrase. இதோட ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. குட்பிங்கிற அந்த வார்த்தை நிறைய இடங்கள்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செம்மையா அந்த குட்பிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி பேசி கலக்குங்க. ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரா இங்கிலீஷ் பேசணுமா? மறக்காம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.